سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் சிறந்த நோன்பாக ஒரு நோன்பையும், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகையாக ஒரு தொழுகையையும் பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். அஃலலு ஸியாமி பஅத ரமலான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய நோன்புதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நாம் வைக்க இருக்கக்கூடிய அந்த ஆஷுராவுடைய நோன்பு இருக்குது, ரமலான் மாத நோன்புக்கு பின்னாடி அதனுடைய மகத்துவத்தை, சிறப்பை, அதற்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு நோன்பாக இந்த ரமலானுடைய இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த முஹர்ரமுடைய மாதத்தை முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய நோன்பு என்பதாக சொல்லாம ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்பதாக சொல்றாங்க. இந்த முஹர்ரமினுடைய மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்விற்குரியது. என்ன காரணம் சொன்னா, இந்த முஹர்ரம் மாதத்துல நிறைய விஷயங்களை அல்லாஹ் செய்து முடித்தான். நிறைய விஷயங்களை அல்லாஹ் செய்து முடித்தான். நம்ம வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா பெரும் பெரும் கொண்ட மாபெரும் விஷயங்கள் எல்லாம் இந்த முஹர்ரம் மாதத்துல தான் நடைபெற்றது என்பதாக வரலாறுல சொல்லுது. அப்போ சகோதரர்களை, இது அல்லாஹ்வின் மாதம். இந்த மாதத்துல, இந்த முஹர்ரமினுடைய மாதத்துல ஒருவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் மிகப்பெரிய பயனுள்ள நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார். முஹர்ரமுடைய மாதத்துல ஒருத்தர் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்கும் எப்படி ரமலானுடைய மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குதோ, அதே போன்று இந்த முஹர்ரமுடைய மாதத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலுக்கும், குர்ஆன் ஓதுவது, திக்ருகள் செய்வது, உபரியான வணக்கங்கள், உபரியான இபாதத்துகள் செய்வது, ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வைப்பது, இது போன்ற அந்த நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யும் பொழுதெல்லாம் அதுக்கு பயனுள்ள நன்மைகளை, சிறந்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ அஃலலு ஸலாத பஅதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல். தொழுகையிலேயே ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கடமையான தொழுகைக்கு பின் ஒரு சிறந்த தொழுகை இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஸலாத்துல் லைல், அது தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, ரமலானுடைய மாதத்திற்கு ரமலானுடைய நோன்பு, ஃபர்லான நோன்புக்கு பின்னாடி ஒரு சிறந்த நோன்பு அப்படின்னு சொன்னா அது முஹர்ரமுடைய மாதத்துல நாம் எதிர்வர இருக்கக்கூடிய, அதாவது பிறை 9, 10 அல்லது 10, 11 வைக்கக்கூடிய அந்த ஆஷுராவுடைய நோன்பு சிறந்ததாக இருக்குது. கடமையான ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி ஒரு சிறந்த தொழுகை இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஸலாத்துல் லைல், அது தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நோன்பு வைக்குமாறு தங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். பெருமானார் இடத்துல கேட்கப்பட்டது, சுஹீல அன் சியாமி யௌமி ஆஷுரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஆஷுராவினுடைய நோன்பு பற்றி கேட்கப்பட்டது. ஃபகால, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா. ஆஷுராவுடைய நோன்பினுடைய பயன் என்ன என்பதாக கேட்கும் பொழுது சொன்னாங்க, ஆஷுரா நாளினுடைய அந்த நாளில் நோன்பு வைப்பது அதற்கு முன் செய்த அந்த ஒரு வருடத்தினுடைய
பாவங்களை அந்த ஒரு நோன்பு, அந்த ஆஷுராவுடைய நோன்பு அழித்துவிடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் கூறினார்கள் என ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆஷுராவுடைய நோன்பு, அந்த ஆஷுராவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்குது, அந்த நோன்பு ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழிப்பதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் இருக்கிறது. ஒரு வருடத்தில் என்னென்ன தவறுகள், என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அந்த பாவங்களை அந்த அடியானிடத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த ஒரு நோன்பை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிறான். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு 3 காரியங்களை எனக்கு உபதேசம் செய்துவிட்டு சென்றார்கள். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிசியாமி சலாசத்தின் ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபதேசமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே நோன்புக்கும் அல்லாஹ்விற்கும் எப்பவுமே ஒரு நெருக்கம் உண்டு. நோன்புக்கும் அல்லாஹ்விற்கும் ஒரு நெருக்கம் உண்டு. ஒரு நோன்பாளி நோன்பை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எதை வேண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதை தான் சொல்றாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, வஸலாத்துல் லுஹா, நீ லுஹாவினுடைய தொழுகையை விடாமல் தொழுது விடு. மூன்றாவது சொன்னாங்க, நீ எல்லா நிலையும் வஸலாத்தில் லுஹா, லுஹா தொழுகையை நீ தொழுது விடு, வித்ரு தொழுகையை நீ தொழுது கொள். மூன்றாவது சொன்னாங்க, நீ வித்ரு தொழுகையை தொழுது கொள், வித்ரு தொழுகாமல் நீ தூங்க வேண்டாம், உன்னுடைய தூக்கம் வித்ரு தொழுகாமல் நீ தூங்கிவிட வேண்டாம், வித்ருனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நீ தூங்கிக் கொள் என்பதாக இந்த 3 உபதேசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு செய்தார்கள் என ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நோன்பு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று தருவதற்கு ஒரு பெரும் காரணமாக அமையும். அல்லாஹ்விடத்துல அருளை கேட்பதற்கு இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், நான் வைத்திருக்கக்கூடிய நோன்பை கொண்டு எனக்கு நீ உதவி செய்யும் சொல்லி கேட்டா அல்லாஹ் உதவி செய்யறான். இந்த நோன்பை கொண்டு உன்னுடைய ரஹ்மத்தை கொடு, உன்னுடைய அருளை கொடு, உன்னுடைய பரக்கத்தை கொடு என்பதாக கேட்டா அது அல்லாஹ் கொடுக்குறான். காரணம் என்னன்னு சொன்னா, நோன்பை கொண்டு அல்லாஹ்வை மிக விரைவாக நெருங்கி விடலாம். ஒரு நோன்பாளி அல்லாஹ் அவ்வளவு பாசமாகவும், ஒரு நோன்பாளின் மீது அல்லாஹ் அளவில்லாத கருணையும் வழங்குகிறார் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ஒரு நோன்பாளி அவர் நோன்பு வைத்து நோன்பு திறக்கின்ற வரையிலும் அவர் அல்லாஹ்வினுடைய பார்வையில இருக்கிறார். அது ஃபர்லான நோன்போ, சுன்னத்தான நோன்போ, நஃபிலான நோன்போ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் நோன்பு வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹ்வினுடைய பார்வையில இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் ஆஷுராவுடைய நாளில் நோன்பை விடாமல் வைப்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். நோன்பு இருக்குது, கேட்பதை எல்லாம் அல்லாஹ்விடத்துல பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆயுதம். நோன்பு இருக்குது, நம்ம எதை கேட்கிறோமோ அது அல்லாஹ்விடத்துல நமக்கு ரொம்ப விரைவாக கொடுத்துரும். ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய அடியானுடைய கைகளை ஏந்தும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறான். நோன்பு வைத்த நிலையில ஒரு அடியான் கையேந்தினானா அல்லாஹ் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறான். தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய வானவர்களிடத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அல்லாஹ்வினுடைய அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் தன்னுடைய வானவர்களிடத்துல அதனுடைய மகிழ்ச்சியை அல்லாஹ் பகிர்ந்து கொள்கிறான் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த முஹர்ரமினுடைய மாதம் இது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹ்வினுடைய மாதம். இந்த மாதத்துல எவ்வளவு நல்ல இபாதத்துகள் செய்ய முடியுமோ அவ்வளவு இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அல்லாஹ்வின் மாதமான இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் எல்லாம் வல்ல இறைவன் நாம் அந்த ஆஷுராவுடைய நோன்பை வைத்து சிறப்பை பெறக்கூடிய ஒரு நர்வாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல்